மருத்துவ கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான மாநகரமாக மாறி இருக்கு. சென்னைக்கு பிறகு சில ஸ்பெஷலைசேஷனுக்கு இங்கே தான் தேடி வர்றாங்க. எப்படி இருக்கு மருத்துவ கட்டமைப்பு கோவையை பொறுத்த வரைக்கும்? வாட் யூ ஃபீல்? ஸோ நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வந்து எப்பவுமே மெடிக்கல் ஹப் அப்படின்னு சொல்லுவோம். அது குறிப்பாக இந்த மருத்துவத்துறையில் எங்கள் அசோசியேஷனில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா ரொம்ப யூனிக், அது ஒரு அனாமலின்னு சொல்லுவோம் எங்கள் இதில். எப்படி சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஏன்னா ஒரு சில ஸ்பெஷாலிட்டிஸ் அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியா முழுவதும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட கோயம்புத்தூரில் எதர் டாப் 3ல டைமில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எதுக்காக ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அண்ட் இந்த க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை, ஈவன் வேர்ல்டு ஃபுல்லாமே வந்து நமக்கு ரெக்கக்னிஷன் இருக்கு. ஈவன் வெளிநாட்டில் இருந்து கூட நிறையா மெடிக்கல் டூரிசம் இங்கே ஹெல்ப் பண்ணுதா? டூரிசம் மட்டும் இல்லைங்க, ஈவன் மாணவர்கள் வந்து அவங்க சிகிச்சை கற்றுக்கிறதுக்கும் சரி, மேல் படிப்புக்கு அந்த ஒரு ஒப்சர்வேஷிப் அந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு கூட இங்கே வந்து நமக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா the quality of அந்த மெடிக்கல் கேர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இன் பார். அண்ட் இன் சர்டன் ஏரியாஸ் ப்ராபப்ளி இட்ஸ் ஈவன் மோர் டிஸ்ட்ரப்டிவ். இன்னுமே வந்து இன்னோவேட்டிவாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இங்கே செஞ்சு. என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் லார்ஜ்லி மக்கள் இங்கே வராங்க பேஷண்ட்ஸ்? பிளாஸ்டிக் சர்ஜரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரிஸ், அதாவது நிறையா நம்ம ஆக்சிடென்டல், இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதர் நம்மளோட விரல்கள் இதில் எல்லாமே வந்து ஈவன் ஃபுல்லாக ஆம்படேட் ஆகிறதும் சரி, இல்லை பாதிப்பு ரொம்ப சிவியராக இருந்து நம்ம பேசிக் ஃபங்க்ஷன் எல்லாம் செய்கிறதுல சிரமங்கள் இருக்குது. ஸோ இங்கே கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனியரிங்காக வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் சர்ஜரி அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செய்கிறாங்க. ஸோ இது நாட் ஓன்லி இந்தியா ரெனவுண்ட், வேர்ல்டு ரெனவுண்ட். ரெகுலராக எவ்ரி இயர் வேர்ல்ட்லேருந்து இங்கே சர்ஜன்ஸ் வந்து ஒரு 3 months 6 month பீரியட் இந்த மாதிரி ஒப்சர்வேஷிப் பண்ணி இங்கே நம்மக்கிட்ட டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு திருப்பி போய் அவங்களோட கண்ட்ரீஸில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி எலும்பு, ஸோ எலும்புலேயும் வந்து சில ஏரியாஸ் லைக் ஸ்பைன், அப்புறம் ஆர்த்ரோஸ்கோபி. இப்போ நிறைய இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஜுரிஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இந்தியா லெவல் பேட்மிண்டன் பீப்புள் இன்ஜுரி அதுக்கெல்லாமே வந்து கோயம்புத்தூரில் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ப்ளஸ் சர்ஜரிஸ் இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நமக்கு வராங்க. அண்ட் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ பொதுவாக இந்த லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் பேசிக் சர்ஜரிஸும் சரி, அட்வான்ஸ் சர்ஜரிஸ் ஃபார் கேன்சர்ஸ். ஸோ முன்னெல்லாம் ஒரு கேன்சருக்கு நமக்கு அறுவை சிகிச்சை தேவைன்னா வயிறு பெருசாக நம்ம கிழித்து அதில் தான் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறது இருந்துச்சு. ஸோ அது நேச்சுரலாக அந்த பர்சன் ரிகவரி வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டு இருந்துச்சு. வரஸ் இதெல்லாம் இப்போ இந்த சிறு துளைவுகள் மூலியமாக நம்ம பண்ணக்கூடியதுனால அந்த ரிகவரி மச் மோர் ஃபாஸ்டர். அண்ட் அவங்க திருப்பி வேலைக்கு திரும்புறது, அவங்க நார்மலாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாமே இன்னும் ஃபாஸ்டராக இருக்குது.